கூட்டம் இல்ல, என் குடும்பம், என் அசுர குடும்பம். இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்ல. என்ன இப்படி திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்க? ஏன், எதுக்கு? இது என்ன திடீர்னு கூடின கூட்டமா? இது என்ன சும்மா கூட்டமா? ஆமா, என்ன இது? நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு, வதந்திகளை பரப்பிக்கிட்டு, மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கிக்கிட்டு, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. வருங்கால எம்பிக்களே வாங்க, வருங்கால எம்எல்ஏக்களே வாங்க, சீக்கிரம் வாங்க, இங்க ஒரு பெரிய அநியாயம் நடந்து போச்சு. களத்துல இறங்கி கலகற்ற பசங்க, அன்பை பகிர்ற பசங்க, அன்பே சிவம்ங்கிற பாதையில போற பசங்க. ஏங்க இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறது தான். இத போய் ஐசியமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க லூசு மாதிரி. நம்ம சொல்லிருக்கோம், அன்பு தராங்களா அன்பையே கொடுப்போம், வெறுப்ப தராங்களா அன்பையே திருப்பி கொடுப்போம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? நான் கலர் ட்ரெஸ் போட்டு முதல்ல ஸ்கூலுக்கு போனேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்தேன், டீச்சர்ஸ்க்குலாம் சாக்லேட் கொடுத்தேன். என்னடா டென்ஷன் பண்ற? ஐயே, இன்னைக்கு என் பர்த்டே நீங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு பெருசா கொண்டாடுறீங்கிறத பார்க்கும்போது, உங்க பர்த்டே அன்னைக்கு கூட உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு. நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன், நான் என்ன கைமாறு பண்ண போறேன் எனக்கு சத்தியமா தெரியல. நன்றிங்கிற ஒரு வார்த்தையை தவிர என்னால உங்களுக்கு எதுவும் பெருசா பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? திருப்பி என்னால என்ன செய்ய முடியும் நண்பா? ஆமா, என்ன இது? நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. என்ன நினைச்சு நீங்க பெருமைப்படுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவங்களெல்லாம் இந்த பிள்ளையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அழுக வருது. My rowdy babies, I love you. I am so proud of you. என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தா? அப்ப புரியும், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். ஒரு 10 வருஷம் போட்டோம், பார்க்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். ஏன் நான் தத்துவம் சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் தத்துவம் பேசக்கூடாதா? அந்த குரல் தான், அந்த குரல் தான் கடவுள். அந்த குரலை முதல்ல கேட்க பழகிக்கங்க. போடா டேய், வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இங்க ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். சமீபத்துல ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. என்னடா நடக்குது? எப்படா? எல்லாம் தெய்வத்தின் அனுகிரகம். அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அந்த படங்களுடைய ரசிகர்கள் அதற்கான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. டேய், வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய், செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, வடசென்னை, கர்ணன், இத்தனை படங்களுக்கும் தேசிய விருது கிடைக்கும் கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா கிடைக்கல. நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. உனக்கே தெரியுது ராயன் படம் மொக்கையா இருக்குது, இதுக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்க? அப்ப மத்தவங்களுக்கு தெரியாது? ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. நான் ஏன்டா உன்னை தட்டி கொடுக்கணும்? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும்? ஏன்டா இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை. நாங்க ஏன்பா கேட்கணும்? நீ தான்ப்பா அந்த படத்துல நடிச்சிருக்க. நான் திருப்பி திருப்பி கேட்கறேன், ஓசிலியா நடிக்கிற நீ? ஒவ்வொரு படத்துக்கும் 30 கோடி 40 கோடி வாங்கிட்டு தானே நடிக்கிற. எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்னென்ன விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பாத்துறணும். யார உன்னை தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு. அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு. நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரிதான், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது.
எங்க லிங்கா லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட் ஐ ஆம் யுவர் டாட். மாசா கெத்தா கேப்டனா இவ்வளோ பேர் ஒண்ணு கூடி இருக்கீங்க, இவ்வளோ பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. ஏன்டா கை தட்டுறீங்க? என்ன மீட்டிங் நடக்குதுங்க? அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. ஓகே சார். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நாங்க உங்களை தான் தம்பி நம்பி இருக்கோம். தம்பி, குடிக்க தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம். ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் நாங்க நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ண முடியும்? அது சரி பாட்டி, எனக்கு இவங்க கஷ்டம் புரியுது. ஆனா இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்றாங்க. எப்படி இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. அப்படி ஒரு பேரை எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா நல்லபடியா உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தை போய் சேருங்க. ஏம்பா நீ வேற கம்முன்னு இருக்க மாட்டா? இப்ப எதுவும் வேணாம், கொஞ்ச நாள் விடு. உங்களுக்கு இன்னும் 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 என்ன ஓட வைக்கிற உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஓம் நம சிவாய. ஜெய் ஹிந்த். ஓம் நம சிவாய. ஜெய் ஹிந்த். சார் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? போய் பொழப்ப பாருங்க சார். அப்போ உனக்கு நல்லா தெரியுது ராயன் மொக்க படம்னு. ஊரே சேர்ந்து அடிக்குது. டான்ஸ் மாஸ்டர் கலா ஜூரியா இல்லைன்னா இந்த அவார்டு கிடைச்சிருக்குமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ நாம் நமது சேனலில் தான் முதலில் பிரேக் செய்தோம். நினைவு இருக்கா? இந்த எண்ணம் போல் வாழ்க்கை கொடி வந்தவனு சொன்னா நேற்று நிரூபணமாகி விட்டது. ஓஹோ, இப்ப புரியுதுடா. அப்ப புரியல, அப்ப புரியுதுடா. அதற்கு பிறகு நிறைய தத்துவங்களை அங்கே உதிர்த்திருக்கிறார். ஏதாவது 1-2 தத்துவத்தை சொல்லுப்பா. இது சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க கட்சி கொள்கை எண்ணம் போல் தான் சொல்லியாச்சு. வேற என்ன தத்துவங்களை நேற்று உதிர்த்தார்? நக்கல்யா அவனுக்கு. ஸோ பிஜேபி முதலீடு செய்யும் அந்த ப்ராக்சி தான் எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. என்ன கட்டபொம்மா, கட்சி மாறிட்டியா? இல்ல இப்பதான் கரெக்டா இருக்கேன். ஓம் நமச்சிவாய. அவர் எல்லாத்துலேயும் அவர் ஓம் நம சிவாய் சொல்லாமல் அவர் உரையை தொடங்குவதும் இல்லை, முடிப்பதும் இல்லை. லெட்டர் பேட்டிலேயே ஓம் நம சிவாய் போட்டிருப்பாரு. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. ஓம் நம சிவாய் எல்லாம் சொல்ல சொல்லி இன்னைக்கு இறக்கி விட்டுருக்காங்க. அதற்குத்தான் தேசிய விருது. சும்மா தூக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை கதையை சும்மா தூக்கி அவார்டு எல்லாம் கொடுக்கல. சரி, அதே போட்டு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அவ்வளோ பெரிய அப்பாட்டகர் படம் தெரியும் எங்களுக்கு, புரியுதா? ஓவரா பேசாத, தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. புடிங்கிட்டு போனோம் அதெல்லாம்.